அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு. கருத்தில் கொள்ளுங்க. இந்த பழமொழி ஒன்று இருக்குது, அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். குருவுக்கு, அதாவது வியாழனுக்கு சீடர் சந்திரன் சகல வேதங்களையும் கற்க வேண்டும் என்று குருவினும் குருவாசம் செய்தார். சந்திரன் குரு பகவானுக்கு தம் சீடனாக்கி சந்திரனை, அதாவது சீடனாகிய சந்திரனை மிகவும் பிடித்துவிட்டது. குருவின் மனைவி தாராதேவி ஆவாள். அவள் சந்திரனிடம் அழகில் மயங்கி சந்திரன் மன்மத கலைகளை கற்றுக்கொள்ள அழைத்தாள். சந்திரனோ அறிவு கெட்டு தாராதேவியிடம் கூடிவிட்டார். அதை குரு அறிந்தார். அவரது சாபத்துக்கு ஆளானார்கள். சந்திர பகவான் அதனால் ஏற்பட்டதே இந்த பழமொழி. கருத்தில் கொள்ளுங்க. இதே பாதிப்பை ஜோதிட சாஸ்திரம் ஜாதகத்தில் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரன் கூடியிருந்தால் குருச்சந்திர யோகம் ஏற்படும். அந்த ஜாதகரை உயர்வடையே செய்யும். ஆனால் அதே குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் மனைவி ஸ்தானம் கலந்த ஸ்தானமான 7ஆம் இடத்தில் இருந்தால் குருக்கு தன் மனைவியிடம் சந்திரன் கள்ளத்தொடர்பு கொண்டது நினைவுக்கு வர அதற்கான பாதிப்பை காட்டிவிடுவோம். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து விட்டால் அந்த ஜாதகரின் திருமணம் குளறுபடியாகும், குடும்பம் பிரச்சனைக்குரியதாகும். இதை தான் புலிப்பாணி சித்தர் தமது பாரில் பாரப்பா பால்மதியும் பரமகுருவும் ஏழில் ஏற அப்பா கோதையவளும் விலகிவிடுவாள் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. கருத்தில் கொள்ளுங்க. இந்த 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவங்க மன வாழ்க்கையை பாதிப்பே ஏற்படுத்தும். அதுக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்துட்டு தான் அவங்களுடைய திருமணத்தை நடத்தணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கினா தான் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும், இல்லைன்னா பிரச்சனையிலே முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.